நேற்று வீட்டு பக்கத்தில் இருந்த கடைக்கு போயிருந்தப்போ இந்த டாட்டா காஃபியை பார்த்தேன். நான் எப்போவுமே க்ரீன் கலர் தான் குடிப்பேன். சரி வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. இது 5 ரூபாய்க்கு 10 கிராம் கொடுக்குறாங்க. நான் எப்பயும் குடிக்கிற இந்த க்ரீன் கலர் 5 ரூபாய்க்கு 3.4 கிராம். டாட்டா வந்து இதை விட 2 மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ சன்ரைஸ் பார்த்தேன், அதுவுமே 3.4 கிராம்ஸ் தான் இருக்குது. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். இது ஃபில்டர் காஃபியில் போட்டது. இது வந்து நார்மலாக காஃபி மாதிரி ஆற்றினேன். ஸோ ஃபில்டர் காஃபி இல்லாதவங்க, அந்த பாட்டு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன். அதில் கொஞ்சம் கசடை அந்த மேலே அந்த காஃபி இதெல்லாம் இருந்துச்சு. சரி ஃபில்டர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். அதை பாருங்கள், அதுக்கு அடியில் வந்து கொஞ்சம் கசடு எல்லாமே இருக்க தான் செய்யுது. எவ்வளோ நல்லா ஆற்றினாலுமே அந்த கசடு ஃபில்ட்ரு காஃபியில் தானே இதுவாக இருக்கும். ஸோ அதனால் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. குடிக்கலாம், நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. முடிஞ்சால் ஃபில்ட்ரு காஃபி அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, டாட்டாவில் வந்து 1 ரூபீலையும் இருக்குது. இப்போ ப்ரூலலாம் வந்து 3 ரூபீஸ் பேக்கெட்டே 3 ரூபா பேக்கெட்டே எடுத்துட்டான். ஆனால் இவங்க வந்து 1 ரூபா பேக்கெட்டில் 2 கிராம் போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா 5 ரூபா ப்ரூலேயே வந்து நம்மளுக்கு 3.4 கிராம் 3.4 தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.